இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக இம்மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் பொது காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவருடைய பணியானது கலிலேயாவில் தொடங்கியதையும் தன்னுடைய முதல் சீடர்களாகிய அன்பு சீடர்களை அழைத்ததையும் ஆண்டவர் அழகாக எடுத்துரைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா அழகாக சொல்கின்றார், காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று. நாம் ஒவ்வொருவருமே பாவ இருளில் வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீரால், ஆண்டவருடைய கிருபையால் புதிய வாழ்வை பெறுகின்றோம் என்பதை தெளிவாக இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா சொல்கின்றார். ஆம், நாமும் ஏதோ ஒரு விதத்தில் காரிருளில் நடந்து செல்கின்றோம். ஆனால் இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. ஒருவேளை நாம் இறைவனை மறந்திருக்கலாம், ஆனால் கடவுள் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. அந்த காரிருள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கண்களின் மூலமாக பேரொளியை, கடவுளுடைய ஆசிரை பெற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடிகளார் 1 கொரிந்தியருக்கு மீண்டும் சொல்கின்றார், உங்களுடைய எந்த விதமான பிளவுகளும் வேண்டாம், பிரச்சனைகளும் வேண்டாம். ஏனென்றால் கடவுள் ஒருவரே, மீட்பை கொடுக்கும் கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுது கடவுள் உங்களோடு பயணிப்பார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மனித இயல்பை எடுத்துக்கொண்டு சாதாரண ஒரு மனிதனாக மாட்டு குடிலிலே பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓராண்டு, 2 ஆண்டு அல்ல 30 ஆண்டுகள் தன் தாய் தந்தை கொடுக்கும் பயிற்சியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பணியின் மூலமாக கடந்த வாரம் நாம் தியானித்தோம். ஆண்டுடைய திருமுழுக்கு என்பது யோர்தான் நதிக்கரையிலே ஆண்டோடைய ஆவியானது எவ்வாறு நிறைவாக பொழியப்பட்டது என்பதை தியானித்தோம். ஆண்டோடைய ஆஸ்திரோடு இன்று தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார் கலிலேயாவிலே. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், ஏனென்றால் இறைவன் உங்களோடு இருக்கின்றார் என்பதையும் தன்னுடைய அன்பு சீடர்களாகிய முதல் சீடர்களை அழைத்ததையும் இன்றைய நாளிலே நாம் தியானித்தோம். நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு திருவருட்சாதனத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக அழைக்கப்பட்ட நாம் எவ்விதத்திலும் எந்த விதமான பிளவுகளும் இல்லாமல், எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல், எந்த விதமான கசப்பு தன்மைகளும் இல்லாமல் நாமும் நமது பணியை ஆரம்பிப்பதற்காக ஆண்டவர் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆக நாமும் ஏதோ விதத்தில் ஒரு காரிருளில் நடந்திருக்கலாம், ஆனால் இன்று ஒரு பேரொளியை பார்ப்பதற்காக மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தொடர்ந்து ஆசீர் பெறக்கூடிய இந்த உன்னதமான நேரத்திலே இறைவன் நமக்கு கொடுத்த அழைப்பை சிறந்த ஒரு அழைப்பாக மாற்றுவோம், மற்றவர்களுக்கும் எடுத்துச் செலுத்துவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.